திமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நண்பராகவும் விளங்கிய மறைந்த அன்பழகனின் 102வது பிறந்த நாள் இன்று. தமிழக முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் அனுதாபிகள் அவரின் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். திமுகவின் வளர்ச்சியில் அன்பழகனின் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதையும் தாண்டி சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு தமிழகம் முன்மாதிரியாக இருப்பதில் அன்பழகனின் பணி அளப்பரியது. யார் இந்த அன்பழகன்? அவரின் பங்களிப்பு என்ன? விரிவாக பார்ப்போம். திமுகவின் அதன் தோற்றுநரான அண்ணாவின் மிகப்பெரிய பலமே மாணவர்கள்தான். அப்படி அண்ணாவின் போர்ப்படையில் நின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களில் அன்பழகனும் ஒருவர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் காட்டூர் எனும் கிராமத்தில் கல்யாணசுந்தரம் சொர்ணாம்பாள் தம்பதிக்கு மகனாக 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி பிறந்தவர் ராமையா. அவர் வசித்த பகுதியில் நடந்த கூட்டங்களுக்கு பெரியாரும் அண்ணாவும் வந்தபோது அவர்களை சந்தித்து உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது சிறுவன் ராமையாவுக்கு. சின்னஞ்சிறிய வயதிலேயே சுயமரியாதை கொள்கைகளை உள்வாங்கிய அந்த சிறுவன் வளர்ந்த பிறகு துடிப்புமிக்க சுயமரியாதை கொள்கை பிரச்சாரகராக மாறினான். தன் பெயரையும் தனித்தமிழில் அன்பழகன் என மாற்றிக்கொண்டான். வசீகர மொழியாலும் துல்லியமான தரவுகளாலும் தன் பேச்சை கேட்போர் அனைவரையும் கட்டி போட்டான். எல்லோரும் அறிஞர் அண்ணாவின் பேச்சுக்காக காத்திருக்க அண்ணாவையே தன் பேச்சால் கலங்கடித்தான் அந்த இளைஞன். காங்கிரஸ்காரர்களின், கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் படிக்கும் காலத்தில் தன் நண்பர்களுடன் இணைந்து சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பரப்பினார் அன்பழகன். அறிஞர் அண்ணாவையும் தன் பல்கலைக்கழகத்தில் பேச வைத்து மாணவர்களின் மனங்களில் திராவிட இயக்க கொள்கைகளை விதைத்தார் அன்பழகன். அப்போது அண்ணாவின் தளபதியான கருணாநிதியின் நட்பும் அவருக்கு கிடைக்கிறது. திமுக தொடங்கிய பிறகு அதில் இணைந்த அன்பழகன் 1957இல் திமுக பங்கேற்ற முதல் தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஒரு முறை, நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை, சட்டமன்ற உறுப்பினராக 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சுகாதாரத்துறை, கல்வித்துறை, நிதித்துறை அமைச்சராகவும் மக்கள் பணியாற்றியிருக்கிறார். சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு தமிழகம் முன்மாதிரியாக இருப்பதில் அன்பழகனின் பணி அளப்பரியது. தவிர வாழ்க திராவிடம், சீதையின் காதல், தமிழர் திருமணமும் இனமானமும், கலையும் வாழ்வும், வகுப்புரிமை போராட்டம் என பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். மொழிப்பற்று, இனப்பற்று, எழுத்துப்பணி, இயக்கப்பணி, மக்கள் பணி ஆகியவை அன்பழகனின் தனித்த அடையாளங்களாக விளங்கியது. இன்றளவும் இனமான பேராசிரியர் என்றே அவரை திமுகவினர் அழைக்கின்றனர். தவிர மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிக்கும் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகனுக்குமான நட்பு என்பது அனைவராலும் போற்றப்பட்டது. என்னை யாராவது அறிமுகப்படுத்திக் கொள்ள செய்தால் மனிதன், அன்பழகன், சுயமரியாதைக்காரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் தோழன் என அறிமுகப்படுத்திக் கொள்வேன் என பெருமை பொங்க பேசியிருக்கிறார். கருணாநிதியும் திராவிட இயக்க ஆரம்ப காலத்தில் எங்களை போன்ற மாணவர்களை எல்லாம் வழிநடத்திய பேராசிரியர் அன்பழகன் என ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். திமுக திராவிட இயக்க கொள்கைகளை பற்றி பேசுவதை விட்டு அப்போதைய அரசியல் சூழல்களை பற்றி மட்டுமே பேசி அதன் போக்கிலேயே கட்சி வளைந்த போதெல்லாம் கட்சியை கொள்கையின் பக்கம் திருப்பி இப்போதும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியராக செயல்படுவார் அன்பழகன் எனவும், நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம், பேராசிரியர் எங்களுக்காக பேசுகிறார், அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எங்கள் உரையில் இருக்கும், நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பேராசிரியரின் உரையில் இருக்கும் என பல மேடைகளில் பேசியிருக்கிறார் கருணாநிதி. அப்படி திமுக பொதுச் செயலாளராக வழிகாட்டியாக விளங்கியவர் அன்பழகன் என்றால் அது மிக இல்லை.